பாகவதம் 84வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி 10/8/5125 ஞாயிற்றுக்கிழமை. 3வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயத்தில் அந்த ராத்திரி விற்த்தாந்தம் அதை பற்றி சொல்கிறேன்றார். அது 27வது ஸ்லோகத்திலேருந்து இனி ராத்திரி விற்த்தாந்தத்தை சொல்கிறேன் என்ன சொல்கிறார். இப்போ பிரம்மாவுடைய ராத்திரி விற்த்தாந்தம், அதாவது அவருடைய பகலில் சிருஷ்டி எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரளயத்தை பற்றி இப்பொழுது சொல்கிறார். தமோ மாத்திராம் உபாதாய பிரதிசம்ருத்த விக்ரமஹ காலேன அனுகதாசேஷ ஆஸ்தே தூஷ்ணீம் தினாத்யயே தமேவான்வ பிதீயந்தே லோகா பூராதயஸ்த்ரயः நிஷாயாம் அனுவృత్తాயாம் நிர்முக்த சசிபாஸ்கரம் திரிலோக்யாம் தஹ்யமானாயாம் சக்தியா சங்கர்ஷணாக்னினா யாந்தி உஷ்மாணமஹர்லோகாத் ஜனம் பிருக்வாதயோர்திதாः தாவத் திரிபுவனம் சத்யः கல்பாந்தைதித சிந்தவः பிளாவயந்த்யுத்கடாடோப சண்டவாதேரிதோர்மயः. இது பிரளயம் எப்படி ஏற்படுறது பிரம்மாவினுடைய பகல் முடிவில் என்று சொல்கிறார். இதில் தமோ குணத்தை லேசத்தை அடைந்தார். தமோ மாத்திரம்னா தமோ லேசம்னு வியாக்கியாத்தா சொல்கிறார். அதை அடைந்தவராக பிரம்மாவானவர் தமோ மாத்திராம் தமோ லேசம் உபாதாய அப்போ ஸ்வீகிருத உத்ரிக்த தமஸ்கா, அப்போ கொஞ்சம் தமஸ உத்ரிக்தமாக ஆன தமஸை எடுத்துக்கொண்ட பிரம்மா. அதுக்கு மேலே அது பிரதிசம்ருத்த விக்ரமஹா, பிரதிசம்ருத்தான நிவృத்தா விக்ரமோ வியாபாரோ எஸ்எஸ்ஹா, அப்போ தடுக்கப்பட்ட வியாபாரத்தை உடையவன், அதாவது எல்லா வியாபாரங்களும் ஒழிந்தவனாக பிரம்மா இருக்கான். காலேன அனுகதாசேஷா, காலேன அனுகதம் அனுப்பிரவிஷ்டம் அசேஷம் எஸ்எஸ்ஹா, காலத்தோடு சேர்ந்து உள்புகுந்தது. அந்த காலத்தோடு சேர்ந்து அனுப்பிரவிஷ்டமான அசேஷத்தையும் உடையவன், தன்னிடத்தில் புகுந்த எல்லாவற்றையும் உடையவன். அப்போ சகல பதார்த்தங்களும் பிரம்மாவினிடத்தில் அனுப்பிரவிஷ்டங்களாக ஆகிவிட்டன. காலோபி ஏனம் அனுசரதி இத்தியர்த்தா, காலம்ன்றது பிரம்மாவுக்குள்ளே புகுறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டா, எப்பவும் வெளியிலையும் இருக்கும் இல்லையோ அப்படின்றதுக்காக சொல்கிறார். காலமும் பிரம்மாவை அனுசரிக்கிறது. அப்போ பிரம்மாவினுடைய நினைவின்படி அப்பொழுது ராத்திரி உண்டாகிறது, அதாவது அந்த உலகங்கள் இல்லாமல் போகிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே இந்த பிரம்மா அப்பொழுது வியாபாரங்கள் ஒழிந்தவனாக இருப்பான். பூலோகம் முதலான 3 லோகங்கள், பூஹு பூஹா ஸ்வஹா, இந்த 3 லோகங்களும் சந்திர சூரியர்கள் தொலைய பெற்று பெரிய இருள் மூடப்பெற்று அவைகள் மறைந்து போகின்றன. அந்த சாயங்காலத்தில் பகவானுடைய சக்தியும் சங்கர்ஷனுடைய முகத்திலிருந்து உண்டானதுமான ருத்ரகணாக்னியினாலே 3 லோகங்களும் நெருப்பு பற்றி எரியும். அப்பொழுது அந்த அக்னியினுடைய வெப்பத்தை பொறுக்க முடியாமல் பீடிக்கப்பட்டவர்களாகி மகர்லோகத்தில் வாசம் பண்ணக்கூடிய பிருகு முதலானவர்கள் அங்கிருந்து ஜனலோகம் போய் சேருவார்கள். தஸ்மால் ஜனலோகம் யாந்தி வியாக்கியாத்த சொல்கிறார். அதுக்கப்புறம் கடல்கள்லாம் மிகுந்த அலைகளை உடையவைகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். அந்த திரிபுவனத்தை மூழ்கடிக்கும் எது கடல்கள், அந்த கடல்களை பற்றி சொல்லிச்சு திரிபுவனம் கல்பாந்தே ஏதிதாக அப்படின்னா பிரவிருத்தாக சிந்தவகா, வளர்ந்த பெரியவைகளாக ஆன கடல்கள், உத்கட ஆட்டோபகா மிகுந்த கலக்கத்தை உடையவைகளாக, ஆட்டோபகா ஏஷாம் தே அவைகள் தான் அந்த கடல், அதாவது இந்த சமுத்திரங்கள்லாம்
அந்த மாதிரி மிகுந்த கலக்கத்தை உடைய அலைகளை உடையவைகளாக ஆகின்றன. அதற்கு பிறகு இந்த அக்னியினுடைய கொளுத்துதல்னால இவர்கள்லாம் மேலே போகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அவைகள் எல்லாவற்றையும் சண்டவாத ஈரித்த ஊர்மயஸ்ச சத்யாக பிளாவயந்தி, பெருங்காற்றினாலே தூண்டப்பட்ட அலைகள் உடனே உலகங்களை மூழ்கடிக்கும் என்ன அர்த்தம். இப்படி திரிலோக்கியானது பிதானமான ஒன்றை, அதாவது அழிந்த போது அந்த பிரளய அம்பஸில் பகவதோ அவஸ்தானமாக பகவானுடைய அவஸ்தானத்தை சொல்கிறார். தஸ்மின் சலிலே அந்தர் அப்படின்னா மத்தியே அனந்தகா சேஷயேவ ஆசனம் எஸ்ய சஹரிஹி சேஷாசனா, அந்த சேஷனையே ஆசனமாக கொண்ட பகவான் அவன் மட்டும் வாசம் பண்ணுறான். அவன் ஜனலோகத்திலே வாசம் பண்ண பக்தர்களாலே துதி செய்யப்பட்டிருப்பான். பரமாணு முதல் சம்வத்சரம் வரையிலே உள்ள கால நிலைமையாலே ஏற்பட்டவைகளும், இப்படி சொன்ன கால அளவுள்ளவைகளால் அளவுள்ளவைகளுமான அகோராத்திரங்களால் நாள்களால் மற்ற பிராணிகளுடைய ஆயுஷை காட்டிலும் மேம்பட்ட பிரம்மாவினுடைய 100 வருஷங்கள் என்கிற ஆயுஷும் கூட கிரமத்தில் க்ஷீணித்து போகிறது. எத்தனை பெரிய ஆயுஷாக இருந்தாலும் ஒரு நாள் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை முடித்து விடும். நமக்கு நம்முடைய கணக்கின்படி 100 வருஷங்கள், அது மாதிரி பிரம்மாவுக்கு த்விபரார்த்தம் அப்படின்னு கணக்கின்படி 100 வருஷங்கள் தான் இருக்கும். ஒரு பரார்த்தம்னா 50 வயசு, இன்னொரு பரார்த்தம் இன்னொரு 50 வயசு, அப்படி 100 வயசு அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. அவருடைய ஆயுசில் இப்பொழுது சிறிது கழிந்து விட்டது. அதாவது ஒரு பரார்த்தம் போய்விட்டது, இன்னொரு பரார்த்தம் மிச்சம் இருக்கிறது. அந்த பிரம்மதேவனுக்கு அவன் கணக்கின்படி 100 ஆயுசுன்னு சொன்னேன். அந்த ஆயுஷனுடைய ஒரு பாதிய பரார்த்தம் என்று சொல்லுவார்கள். இதில் பூர்வ பரார்த்தம் கழிந்தது, உத்தர பரார்த்தம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. இந்த பூர்வ பரார்த்தத்தை பிரதம பரார்த்தம் என்றும் உத்தர பதார்த்தத்தை தித்திய பரார்த்தம் என்றும் சொல்லுவார்கள். இந்த பிரதம பரார்த்தத்தினுடைய முதல்ல உண்டானது பிராமம் என்கிற கல்பம். அது ஒரு பெரிய கல்பம். கல்பம்னா ஒரு நாள், ஒரு பகல் அவருக்கு. அந்த ஒரு பகலுக்கு முதல் அவர் உண்டானதே அந்த பிராம கல்பத்தில் தான். அதில் இட்டு தான் அந்த கல்பத்துக்கு பிராம கல்பம்னு பேர் வருது. பிரம்மா உண்டான கல்பம் பிராம கல்பம். கல்பம்ன்றது அவருடைய பகல் தான். அதிலே அவர் உண்டானார். அந்த பிரம்மாவுக்கு சப்த பிரம்மம் என்று பெயரும் வழங்கப்பட்டது. அவர் வேதமயனாக இருந்ததினாலே அந்த பெயர் வழங்கி வந்தது. பரபிரம்மத்தினுடைய சொரூபத்தையும் அதை பற்றின உபாசனத்தையும் அந்த பரபிரம்மத்தை ஆராதிக்கிற வழிகளையும் விசதமாக எடுத்துரைக்கின்றன வேதங்கள். அந்த வேதங்களே வடிவு கொண்டு வந்தார் போல வேதம் முழுவதும் தெரிந்தவனாக பிரம்மா இருக்கான். அந்த பிரம்மதேவன் இந்த கல்பத்தில் பிறந்தான், முதல் கல்பத்தில் பிறந்தான். அதற்காக அந்த முதல் கல்பத்துக்கு, அந்த முதல் நாளுக்கு பிராம கல்பம்னு பேர் வழங்கி வருகிறது. அதுக்கப்புறம் அந்த பிரதம பரார்த்தத்தினுடைய கடைசியில் ஒரு கல்பம் உண்டாயிற்று. அதை பாத்ம கல்பம் என்று சொல்லுகிறார்கள் ஞானிகள். அது இந்த கல்பத்தில் அனிருத்த பகவானுடைய நாபியிலிருந்து, அதாவது நாபி சரஸிலிருந்துன்னு சொல்கிறார். அப்போ தட்டாகம் போன்ற நாபி, அதிலிருந்து பிரபஞ்சம் என்ற கமலம் உண்டாயிற்று. அதனாலே இந்த கல்பத்துக்கு பாத்ம கல்பம், பத்மம் உண்டானதுனாலே பாத்ம கல்பம் என்று பேர் உண்டாயிற்று. பரத வம்சத்துக்கு அலங்காரனான விதுரா இந்த பாத்ம கல்பத்தை தித்திய பரார்த்தத்தினுடைய முதல் கல்பம்னு சொல்கிறவாளும் இருக்கா, அப்படியும் அதுக்கு பேர் இருக்குன்னு சொல்கிறார். இதே பாத்ம கல்பத்துக்கு இந்த கல்பத்தில் பகவான் வராக ரூபியாக தோன்றினான். அதனால இதற்கு வராக கல்பம் என்றும் இதற்கு பேர் வழங்கப்படுறது. அப்பா விதுரனே, நான்முகன் வரையில் உள்ள எல்லாருமே காலகதிக்கு உட்பட்டவர்கள் என்பதை சொன்னேன். இப்படியே பரமாத்மாவும் காலகதிக்கு உட்பட்டவனா என்று நினைக்க வேண்டாம். 2 பரார்த்தங்கள் அடங்கின இந்த காலங்கூட அனாதியா இருக்கிற எம்பெருமானுக்கு
ஒரு நிமிஷம் போல தான் ஆகும். ஒரு நிமிஷம் போல தான் ஆகும். சின்ன காலமாக தான் அவனுக்கு இருக்கும். அவன் ஆதி அந்தம் இல்லாதவன். அதனால் அவனுக்கு காலத்தினாலே ஒரு விவஸ்தை என்பது இல்லை. அவன் ஹிரண்யகர்ப்பன் முதலான சகல ஜீவாத்மாக்களும் காலத்துக்கு உட்பட்டவர்கள். பகவானும் அந்த காலத்துக்கு உட்பட்டிருக்க கூடுமே என்று நினைத்தால் அது கிடையாது. பிரகிருதி சம்பந்தத்தாலே விளையிற நாமரூபங்கள் தீண்ட பெறுபவன் அல்லன் பகவான். ஹிரண்யகர்ப்பாதிகள் பிரகிருதி சம்பந்தத்தாலே விளையிற நாமரூபங்களை உடையவர்கள். அதனாலே ஆதி அந்தம் உடையவர்கள். பகவானுக்கு அந்த நாமரூபங்கள் இல்லாததினாலே ஆதி அந்தம் அற்றவன். அவனே ஜெகத்தாக பரிணமிக்கிறான். அதனால் இந்த பிரபஞ்சமெல்லாம் அவன்தான். பிரபஞ்சத்தில் உள்ள நாமரூபங்கள் எல்லாம் அவனை சேர்ந்தவைகள் தான். அவன் ஒரு தேகத்தை அடைந்து கர்மாதீனமாக அடைந்து இந்த நாமரூபங்களை பெறவில்லை. எல்லா நாமங்களையும் எல்லா ரூபங்களையும் பெறுகிறான். ஓரொரு நாமம் ஓரொரு ரூபத்தை மட்டும் அடைந்தால் அப்போ நாமரூபங்களுக்கு வசப்பட்டவன். இவன் அப்படி அடையாததுனால நாமரூபங்கள் இல்லாதவன் எம்பெருமான். அவன் ஈஸ்வரன். பிரகிருதி புருஷர்களை சரீரமாக கொண்டவன். அவர்களை தூண்டி ஜெகத்தை படைக்கிறான். படைத்த ஜெகத்தில் எல்லாவற்றிலும் உள்புகுந்திருக்கிறான். அதனால நாமரூபங்களுக்கு நிர்வாககன். அந்த நிர்வாககனை தவிர நாமரூப பாக் அல்லன். நாமரூபங்களை உடையவன் அல்லன். பரமாத்மாவினுடைய வைபவம் அது பலவாறாக இருக்கிறது. அவன் தேச பரிச்சேதம் இல்லாதவன், கால பரிச்சேதம் இல்லாதவன், வஸ்து பரிச்சேதம் இல்லாதவன், எல்லாருக்கும் பிரபு, ஆள்பவன். பிரம்மருத்ராதிகள் தாங்களும் ஒளி உடையவர்களாக நினைத்து கொண்டிருப்பார்களே தவிர வாஸ்தவத்தில் அவர்களும் காலத்துக்கு உட்பட்டு ஒளி இழந்தவர்களா அவர்கள். பகவான் எப்பொழுதுமே ஒளி உடையவனாக இருக்கான். இந்த பிரம்மாண்டம், அதுக்கு மேலே சப்தாதி விஷயங்கள், வாக்கு முதலான இந்திரியங்கள், அவற்றின் வியாபாரங்கள், பிராணன் முதலான காற்றுக்கள், சங்கல்பம் எல்லாம், அப்புறம் முதலான மனோவிகாரம், இவைகள் எல்லா விகாரங்களும் அமைந்தது இந்த அண்டம். அதுக்கு மேலே ஆவரணங்கள், அண்டங்கள் இவைகளெல்லாம் இந்த விகாரங்களை உடையவைகள். அவற்றை காட்டிலும் மேலாக ஆவரணங்கள் 7 உள்ளன. அந்த 7 ஆவரணங்களாவன ஜலாவரணம், தேஜஸ் ஆவரணம், வாயு ஆவரணம், ஆகாஷ ஆவரணம் ஒரு 4. அதுக்கு மேலே அகங்காராவரணம், மகானாவரணம், பிரகிருத்தி ஆவரணம். இந்த 7 ஆவரணங்களாலே அண்டங்கள் சூழப்பட்டுள்ளன. இந்த அண்டங்கள் 50 கோடி யோஜனை விஸ்தாரமுடையவை. இத்தகைய இந்த அண்டம் மூலப்பிரகிருதியில் பரமாணு போல தோற்றும். ஏன்னா அனந்த கோடி அண்டங்கள் மூலப்பிரகிருதியிலிருந்து உண்டாகின்றன. இந்த மூலப்பிரகிருதியில் இப்படி அண்டராசிகள் கோடி கோடியாக இருப்பதனாலே இவைகள் எல்லாமே பரமாணுக்கள் போல புலப்படுகின்றன. ஜெகத்துக்கு காரணங்களாகிற மகத்து முதலான சமஸ்த காரணவஸ்துக்களுக்கும் காரணமாக இருப்பது மூலப்பிரகிருதி. அந்த மூலப்பிரகிருதியை மகானுபாவனாகிற பரமபுருஷனுக்கு சரீரம் என்று ஸ்ருதிகள் சொல்லுகின்றன. இப்படி சிந்திக்க முடியாத பல வைபவங்களை உடைய மூலப்பிரகிருதியை சரீரமாக உடைய பரமாத்மாவுக்கு காலம் உட்பட்டதே தவிர அவன் காலத்துக்கு உட்பட்டவன் அல்லன் என்ன சொல்றார். அவன் இதற்கு இப்படி பரமாத்மாவனுடைய வைபவத்தை சொல்லி முடிக்கிறார். ஒரு 41 ஸ்லோகங்கள் இந்த 11வது அத்தியாயத்தில் இருக்கின்றன. இதோட பாகவதம் 84வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.